வணக்கம். சென்னையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி பேசி வருவதை நேரலையில் பார்க்கலாம். பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சகோதரர் திரு MC சம்பத் அவர்களே, வருகின்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வருகின்றுள்ள மரியாதைக்குரிய நாடாளுமன்றங்களே, மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அரசு மற்றும் மாநில அரசின் மத்திய மற்றும் மாநில அரசின் உயர் அலுவலர்களே, வருகின்றுள்ள வாரிய தலைவர் அக்கா வளர்மதி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அம்பாசிடர் ஆஃப் ஜப்பான் டு இந்தியா, கன்சல் ஜெனரல் ஆஃப் ஜப்பான் இன் சென்னை அண்ட் ஜெய்கா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முதன்மை செயலாளர் முனைவர் திரு TV சோமநாதன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவுள்ள மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு பங்கஜ்குமார் பன்ஷால் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, மற்றும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகளே, வருகின்றிருக்கின்ற அரசு அலுவலர்களே, மெட்ரோ ரயில் திட்ட அலுவலர்களே, பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதற்கனின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொது போக்குவரத்தின் பரிணாம வளர்ச்சி நம்மை பிரமிக்க வைக்கிறது. கால்வழிக்க ஊரூராக நடைபயணம், குதிரைகள் பயணம், சக்கரங்களை பயன்படுத்தி குதிரை வண்டி, மாட்டு வண்டிகள் பயணம், எரிபொருளை பயன்படுத்தி தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என மக்களின் தேவைக்கேற்ப பயண முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் மனிதன் தனது அறிவின் கூர்மையை பயன்படுத்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் துணையுடன் போக்குவரத்தை எளிமையாகவும் நவீனமாகவும் அமைத்து கொண்டான். பொது போக்குவரத்து முறையின் அதிநவீன வளர்ச்சிதான் மெட்ரோ ரயில் ஆகும். உயர்த்தப்பட்ட வழித்தடங்களில் பறக்கும் ரயிலில் பயணித்த போது வியப்படைந்த நாம் இன்று உன்னதமான சிலிப்பூட்டும் சுரங்க வழிப்பயணத்தை குளிர்சாதன வசதியுடன் அனுபவித்து வருகிறோம். இதனை மனித இனம் கண்ட மற்றொரு மகத்தான அறிவியல் வளர்ச்சியாக கருத வேண்டும். சென்னை மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் மக்களின் பயண நேரத்தை குறைப்பதுடன் பயணம் எளிமையாகவும் வசதியாகவும் அமைய தொலைநோக்கு பார்வையுடன் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திட்டத்திற்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கினார்கள். அதன் விளைவுதான் இன்று திட்டத்தில் பல்வேறு வழித்தட பகுதியில் பயணிகள் சேவை நடைபெற்று வருகின்றன. இந்த மெட்ரோ ரயில் போக்குவரத்தானது பேருந்து, புறநகர் ரயில்கள் மற்றும் பெருந்தல் துரித ரயில் ஆகியவற்றுடன் சீரிய முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 22 கிலோமீட்டர் நீளத்தில் செயல்படுத்தப்படும் பச்சை வழித்தடத்தில் விமான நிலையம் முதல் நேரு பூங்கா வரை ஏற்கனவே பயணிகள் சேவை நடைபெற்று வருகிறது. தற்போது திறக்கப்படும் நேரு பூங்கா முதல் சென்ட்ரல் மெட்ரோ வரையிலான சுரங்கப்பாதையுடன் அனைத்து பச்சை வழித்தட பகுதியிலும் பயணிகள் சேவை தொடங்கியுள்ளது. மேலும் 23 கிலோமீட்டர் நீளத்திலான நீள வழித்தடத்தில் விமான நிலையம் முதல் சின்னமலை வரை ஏற்கனவே பயணிகள் சேவை நடைபெற்று வருகிறது. இன்று திறக்கப்படும் சின்னமலை முதல் AGTMS வரையிலான சுரங்க வழித்தட பகுதியுடன் 13 கிலோமீட்டர் நீளத்திலான பாதையில் பயணிகள் சேவை நடைபெற தொடங்கியுள்ளது. எஞ்சியுள்ள 10 கிலோமீட்டர் நீளத்திலான AGTMS முதல் வண்ணாரப்பேட்டை வரையில் சுரங்கப்பாதை மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களின் கட்டுமான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 29/6/2015 கோயமேடு முதல் ஆலந்தூர் வரையிலான 10.15 கிலோமீட்டர் முதல் உயர்த்தப்பட்ட வழித்தடத்திலும் 21/9/2016 சென்னை விமான நிலையம் முதல் சின்னமலை வரையிலான 8.6 கிலோமீட்டர் நீளத்திலான உயர்த்தப்பட்ட மெட்ரோ ரயில் வழித்தடத்திலும் மற்றும் ஆலந்தூர் முதல் பரங்கிமலை வரையிலான 1.2 கிலோமீட்டர் நீளத்திலான உயர்த்தப்பட்ட வழித்தடத்திலும் பயணிகள் சேவை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டன. மேலும் வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான 3770 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சென்னை மெட்ரோ ரயிலின் முதல் கட்ட நீடிப்பு திட்டத்திற்கு
மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 23/7/2016 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. 9.05 கிலோமீட்டர் தூரம் நீடிப்பதற்கான இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறுவதற்கு மாண்புமிகு முன்னாள் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பேருதவி புரிந்தார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நீடிப்பு திட்டத்தின் கட்டுமானம் மற்றும் அமைப்புகளை நிறுவும் பணிகளில் கணிசமான அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்பணிகள் ஜூன் 2020க்குள் முடிவுறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 14/5/2017 அன்று கோயம்பேடு முதல் நேரு பூங்கா வரையிலான 7.4 கிலோமீட்டர் நீளத்திலான முதல் சுரங்க வழித்தடத்தை முன்னாள் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு அவர்களும் நானும் இணைந்து துவங்கி வைத்ததை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த இணைய விழாவில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் திட்டங்களில் மொத்த வழித்தடத்தில் அதிக பகுதி சுரங்கப்பாதையாக அமைக்கப்படுவது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில்தான். இந்த திட்டத்தின் வடிவமைப்பு மற்றும் செயலாக்கத்தின் போது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையம், கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம், பெருந்திரள் துரித ரயில் போக்குவரத்து மற்றும் விமான நிலையம் ஆகிய பல்வகை போக்குவரத்து அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது தனி சிறப்பாகும். இத்திட்டத்தின் கீழ்தான் முதலில் சுரங்கப்பாதை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகள் நலன் கருதி நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டு நிலையங்களுக்குள் தூசுகள் புகாமலும் குளிர்பதனம் குறையாமலும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பாகவும் மின்சக்தி சேமிப்பும் ஏற்படுத்தியது. மெட்ரோ ரயில் வண்டியை பிரேக் பிடித்து நிறுத்தும் போது அதன் மூலம் தானாகவே மின்சக்தி உற்பத்தி செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் நேரத்துடன் பாதுகாப்பாக இறங்குவதற்கு வசதியாக ரயில் இயக்குபவருடன் தொடர்பு கொள்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து பயணிகள் தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு வசதியாக ஓலா, ஊபர் போன்ற போக்குவரத்து அமைப்புடன் இணைந்தும் ஆட்டோ ரிக்ஷா வசதியும் செய்யப்பட்டுள்ளன. மாநகர பேருந்து கழகத்தின் சிறிய பேருந்துகளை மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்தும் மற்றும் அவற்றின் வழியாகவும் இயக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பயணிகளுக்கு சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை வாடகைகளுக்கு வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் 13 உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களிலும் 7 சுரங்கப்பாதை ரயில் நிலையங்களிலும் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் இயக்கம் ஆகியவற்றை பசுமை திட்டத்தை செயல்படுத்தியதற்காக IGBG கிரீன் மாஸ் ரேபிட் டிரான்ஸ் சிஸ்டம் என்ற அமைப்பின் உயரிய விருதான பிளாட்டினம் விருது நமது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் திறக்கப்பட்டுள்ள வழித்தட பகுதிகளில் இதுவரை 1.64 கோடி பேர் பயணம் செய்துள்ளார்கள். இன்று துவக்கி வைக்கப்படும் சுரங்கப்பாதை வழித்தடங்களையும் சேர்த்து அனைத்து வழித்தடங்களிலும் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 54 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 தற்போது சென்னை பெருநகர் பகுதியில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு போதாது என்பதை உணர்ந்து மாண்புமிகு அம்மாவின் அரசு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினை கட்டம் 2 3 மெட்ரோ ரயில் வழித்தடங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. 79,961 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள 107.55 கிலோமீட்டர் நீளத்திலான 3 வழித்தடங்களான பாதவரம் முதல் சிறுசேரி வரையிலும் ஒரு வழித்தடமும், சென்னை புறநகர் பேருந்து நிலையம் முதல் கலங்கரை விளக்கம் வரை ஒரு வழித்தடமும் மற்றும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை ஒரு வழித்தடமும் செயல்படுத்துவதற்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு கொள்கை அளவிலான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இத்திட்டத்திற்கு மாண்புமிகு அரசின் ஒப்புதல் மற்றும் நிதியுதவி ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் கடனுதவி பெறுவதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதி பங்களிப்பு ஆகியவற்றை விரைவில் வழங்க வேண்டுமென இத்தருணத்தில் மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான இணை அமைச்சர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். I request the Honorable Minister of State for
Housing and Urban Affairs, Thiru Hardeep Singh Puri, to give yearly approval and sanction of central share of funds for the phase 2 of Chennai Metro Rail project. மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டம் 2 கீழ் செயல்படுத்தப்பட உள்ள 107.55 கிலோமீட்டர் நீளத்திலான 3 வழித்தடங்களில் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் மற்றும் மாதவரம் முதல் கோயம்பேடு வரையிலான 52.01 கிலோமீட்டர் நீளத்திலான வழித்தட பகுதிக்கு மட்டும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை கடனுதவி வழங்குவதற்கு முன் வந்துள்ளது. இதற்கான நிதி ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிடம் இருந்து பெறப்பட்டுடன் கட்டுமான பணிகள் துவங்கப்படும். மேலும் 17.12 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தட பகுதிக்கு ஆசிய மேம்பாட்டு வங்கி நிதியுதவி பெறுவதற்கான முயற்சியை மாண்புமிகு அம்மாவின் அரசு எடுத்து வருகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகரத்தை உலகத்தரத்திற்கு இணையாக மேம்படுத்த பல்வேறு துறையின் சார்பில் திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் செயல்படும் இந்த அரசும் மாண்புமிகு அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்னை பெருநகரத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறது. எனவேதான் இன்று சென்னை மாநகரம் பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து ஈர்க்கும் ஒரு பெருநகரமாக, அனைத்து நவீன வசதியுடன் கூடிய புதுமையான நகரமாக உருவெடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மக்களுக்கும் சென்னைக்கு வந்து செல்லும் வெளியூர் பயணிகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக விளங்குகிறது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற அள்ளும் பகலும் அயராது உழைத்து வரும் அனைத்து அலுவலர்களுக்கும், பொறியாளர்களுக்கும், பணியாளர்களுக்கும், உழைப்பாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தபடி கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி சென்னை மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான நிதியினை ஜெர்மன் நிதி நிறுவனமான KfW வழங்குகிறது. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கீழ் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள வழித்தடம் 4 மாற்றியமைத்து கலங்கரை விளக்கு முதல் வடபழனி, போரூர் வழியாக பூந்தமல்லி வரை எடுத்துச் செல்வதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இது தவிர விமான நிலையத்துடன் முடிவடையும் மெட்ரோ ரயில் பாதையை வண்டலூர் அருகில் உள்ள கிளாம்பாக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட உள்ள புறநகர் பேருந்து நிலையம் வரை நீடிப்பு செய்து சென்னை நகரில் உள்ள துரித போக்குவரத்து அமைப்புடன் ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 1 கீழ் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் 45 கிலோமீட்டர் நீளத்திலான வழித்தடத்திலும் 9.05 கிலோமீட்டர் நீளத்திலான நீடிப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகள் மற்றும் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள 107.55 கிலோமீட்டர் நீளத்திலான சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 2 பணிகள் அனைத்தும் நிறைவடையும் நேரத்தில் சென்னை பெருநகர் உலகத்தரத்திற்கான போக்குவரத்து கட்டமைப்பு பெற்று நாட்டிலேயே முதன்மை நகரமாக மாறிவிடும். சென்னை பெருநகரத்திற்குள் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் மற்றொரு பகுதிக்கு எளிதாகவும் விரைவாகவும் சென்றடைய இந்த பொது போக்குவரத்து வசதி பெரிதும் பயன்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சென்னை நகரம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரமாக உருவாகும் என்பதையும் சிறிதும் ஐயமில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சென்னை பெருநகர் பகுதியில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்துவதற்காக சுமார் 80,000 கோடி முதலீடு வரும் ஆண்டுகளில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது. இவ்வளவு பெரிய அளவிலான முதலீட்டால் சென்னை பெருநகர் பகுதியில் பெரும் அளவிலான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதோ மட்டுமில்லாமல் வேலைவாய்ப்பு வசதிகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இத்தகைய சிறப்புமிக்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை இங்கு செயல்படுத்துவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சகத்திற்கும் நிதி அமைச்சத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான துறைக்கும் திட்டத்திற்கு நிதியுதவி பங்களிப்பு வழங்கிய ஜப்பான் அரசு மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமைக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I once again thank the Ministry of Housing and Urban Affairs, the Department of Economic Affairs of Government of India
and the government of Japan and the Japan International Cooperation Agency for extending full support for implementing this prestigious Chennai Metro Rail project. இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா நாமம் வாழ்க, வளர்க புரட்சி தலைவரின் புகழ் தொடர்க, 4 புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி. நன்றி, வணக்கம்.